ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க சமையலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரவும் உடனே ராமச்சந்திரனும் வள்ளியும் கேட்குறாங்க, என்ன சம்மந்தியமாக இன்றைக்கி விதவிதமாக பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இன்றைக்கி என் பையனுக்கு அதாவது நினைவு நாளா, அதனால அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க சம்மந்தி அப்படிங்கும்போது, என்னம்மா இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது உங்கள் வீடு மாதிரிமா, அதனால நான் தப்பாக நினைப்பேன்னா என்ன அப்படிங்கவும் உடனே வீரா அதுக்கப்புறமா கண்மணி பிருந்தா அவங்க 3 பேரும் வராங்க. அப்போது காக்காவை கொண்டு சாப்பாடு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கண்மணி திடீர்னு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு பயந்து போய் எல்லாரும் பார்க்கவும் உடனே டாக்டரை வரவழைச்சு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கண்மணி கன்சிவாக இருக்கிற அப்படின்னு சொல்லுதாங்க. இதை கிட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதாவது பாண்டியோட நினைவு நாள், இன்னைக்கு பார்க்க அதாவது கண்மணிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதனால பாண்டியே கண்மணி வயிற்றுல பிறக்க போகிறான் அப்படின்னு வள்ளி சொல்லவும் இதை கேட்டதுமே வீராவோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சம்மந்தியம்மா, உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டும், என் பையன் திரும்பவும் பிறக்க போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் இதை விஜயா அவங்க அம்மாவை பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. பாத்தியாடி, அந்த குடும்பமே எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணிக்கு தன்னுடைய அண்ணனோட ஞாபகம் வந்துருச்சுது. அப்போ பாண்டியோட இருந்த அந்த நினைவுகளாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டியன் அவங்க அந்த ஆட்டோ ஓட்டும் போது அந்த ட்ரெஸ் போடுவாங்களா, அதாவது காவி கலரில் ஷர்ட்டு போடுவாங்களா, அந்த ஷர்ட்டை எடுத்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, நீயே என் வயிற்றுல பிறக்க போறியா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படிங்கும் போது வீரா வராங்க. என்ன கண்மணி, சந்தோஷமான நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, இல்லை அண்ணனை நினச்சி தான் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணனே எனக்கு பிறக்க போகிறதாங்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்து தெரியுமா, உண்மையை சொல்ல போனாக்கி இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் வந்தேன். அதே மாதிரிக்கு ராகவை கண்டாலே எனக்கு பிடிக்காது, ஆனால் அவர் என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்க ஆரம்பித்தார், அதுக்கு பிறகு தான் என்னுடைய மனசே மாற ஆரம்பிச்சிது. ஆனால் அண்ணனோட நிலைமைக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு நான் தப்பு புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் மேலே நான் ரொம்பவே கோபத்தோடு இருந்தேன். ஆனால் எப்போ அவர் காரணம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போமே என் மனசை மாற்றிட்டு நான் அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். அவர் என் மேலே எவ்வளோ உயிராக இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இப்படி பேசவும் இதை கெட்டதுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, நல்ல வேலையா, அதாவது மாறன் தான் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கான்னு தான் அவள் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. ராகு மாமா இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணினதா உண்மையிலே இருந்திருந்தா என்ன நடக்க போதோ தெரியலையே. ராகு மாமா அந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணியிருக்க கூடாது. அதாவது அண்ணனோட நிலைமைக்கு ராகு மாமா எந்த விதத்துலையும் காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் எப்போவுமே மாறன் ராகுக்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலும் அவன் தாமலாக பழைய சுமத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு இன்னும் கிளியராக வரல. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஆதாரத்தை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கு காரணம் யாருங்கிறது உண்மை தெரியும். ஆனால் எந்த விதத்திலேயே ராகவ மாமா சம்மந்தப்படவே கூடாது. அப்படி சம்மந்தப்பட்டிருந்தா கண்டிப்பாக ராகவ மாமா மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கவா வெறுத்துருவா, அது மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு வீரா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் இவங்க பேசினது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, இது வேற இருந்துட்டு இருக்கிறா. அப்போ ராகவ் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கண்மணி தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் ராகவ் தான் இவ அண்ணனுடைய நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா இவா ராகவும் வெறுத்துருவா, அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை விட்டு அவள் போயிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் நினைக்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ராகவை தான் காட்டுறாங்க. ராகவ் கடையில் உள்ளவங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே பாருங்கள், நம்ம கடையில் வேலை பார்க்கப்பட்ட எல்லாருக்கும் 3 மாத சம்பளத்தை போனஸாக கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா எல்லாருக்குமே ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வரவும் அப்போ ராமச்சந்திரனும் வள்ளியும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ ராமச்சந்திரன் கிட்ட ராகவ் சொல்கிறாங்க, அப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காமையே நான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன்பா அப்படிங்கவும், அதனால என்ன ராகவ், நானே அப்படிலாம் பண்ணணுன்னு தான் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், அதனால நீ சொன்னதில் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நம்ம குடும்பத்தில் பல நாள் கழித்து நம்ம இப்போ தான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். அதுவும் கண்மணி வயிற்றுல பாண்டியே பிறக்க போகிறான், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அதாவது பாண்டியோட நிலைமைக்கு காரணம்னு சொல்லி தானே கண்மணி நம்ம குடும்பத்து மேலே எல்லாத்தையும் கோபத்தோடு இருந்துட்டு இருந்தா. ஆனால் அவங்க அண்ணனே அவள் வயிற்றுல உருவாகிடுச்சு. இன்னும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் தானா, சந்தோஷத்துக்கு எந்த குறையுமே இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா அவங்க அம்மா அவங்க வராங்க. விஜயை பார்த்ததுமே உடனே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு இது ரொம்ப எரிச்சலாக தான் இருந்துட்டு இருக்கோம். அவங்க
கண்ணு படாமல் தான் நம்ம கண்மணியை வந்து நம்ம வந்து மறைச்சி வச்சிருக்கணும் போலுக்கு. இல்லைன்னா அவங்க வயிற்றுச்சலே வந்து பெருசாக இருக்கும். இவங்களை எப்போ தான் வீட்டை விட்டு நம்ம அனுப்புகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாமே வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் பார்த்து சொல்லவும் உடனே வந்து விஜய் வந்து வள்ளிகிட்ட கேட்குறாங்க, என்ன வள்ளி சித்தி, எவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருக்குது, இது என்கிட்ட நீங்கள் சொல்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் உங்ககிட்ட எதுக்காக நாங்கள் சொல்லணும் அப்படிங்கும்போது, என்ன விஜய் சித்தி, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே, என்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும், என்ன ராகவ மச்சான் எனக்கு ஸ்வீட்லாம் தரமாட்டிங்களா, கண்மணி அக்கா வந்து கன்சீவாக இருக்கிறாங்க, நீங்கள் எனக்கெல்லாம் ஸ்வீட் தரமாட்டிங்களா அப்படிங்கவோ, அப்போ ராகவ் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு பேசாமல் ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு, கண்மணி விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும், அப்போ கண்மணி அங்கே வராங்க. அப்போ வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு கண்மணி, இன்னுமே நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், நான் என்னென்ன தாரணும் அது எல்லாத்தையும் வந்து நீ சாப்பிடணும் அப்படிங்கவும் உடனே வந்து கண்மணியே சரி வள்ளியம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு கண்மணியோட அம்மா கூப்பிடவும் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ விஜய் மட்டும் அவங்க சாப்பிட கூப்பிடவே இல்லை. உடனே வந்து விஜயை சாப்பிட்றதுக்காக போகும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க கண்மணியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தானே அப்படிங்கும்போது, ஆமாம் நீ தான் நேற்றைக்கு வந்து ஆட்டோவில் இந்த மாதிரிக்கு பொருள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆட்டோவை இந்த மாதிரிக்கெலாம் உடைக்க வச்சது நீ தானே, அப்போ நீலாம் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிடுதியா, அதுக்கெலாம் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போ, நாங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிடவோ அப்படின்னு சொல்லவும், என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது, நானாக இருந்தால் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளித்தள்ளி இருப்பேன், ஆனால் எதுவோ எங்கள் அண்ணனால தான் நீ தப்பிச்சிருக்கிற, அதனால ஒழுங்கு மரியாதையாக வந்து இப்போ சாப்பிட வராது, நாங்களாம் சாப்பிட்றதுக்கு அப்புறமா நீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ விஜய் வந்து இவங்களெல்லாம் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது வெளிக்காட்டிக்காமல் அவங்க பாட்டுக்கு போகவும், அடுத்ததை பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எதுக்கு வெளியே அவகிட்ட போய் தேவலாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்ணா இவளெல்லாம் கண்டித்து வைக்கணும், இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், நம்ம இவளுக்கு ரொம்ப ஓவராக இடம் கொடுத்தனால தான் இவள் நம்ம தலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டா, இவளெல்லாம் சும்மா விட்டு வைக்கக்கூடாது, இவளெல்லாம் இப்படி தான் தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க, என்னையே அந்த மாதிரிக்கு மட்டன் தட்டி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் போனாக்கி என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றீங்களா, உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததை பார்த்தோம்னா ராகுவுக்கு வந்து அந்த விட்னஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நான் தான் உங்கள்கிட்ட ரூபா கட்டம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கிட்டதுமே ராகவ் வந்து பதட்டம் அடைகிறாங்க. உடனே வந்து ராகவ் வந்து இப்போ நீ ஃபோன் பண்ணாத தயவு செய்து வை அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு ரூபா தேவைப்படுது, நீங்கள் தரலைன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. அப்போ மாறன்ட்டு வந்து ராகவ் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, மாறா நம்ம எப்படியாவது அவனுக்கு பணத்தை கொடுத்துடலாம், இல்லைன்னா அவன் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா கண்மணி வந்து இந்த பக்கம் இருந்து பார்க்குறாங்க. அதே மாதிரிக்கு வீராவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, ராகவ மாமா எவ்வளோ சந்தோஷமா இருந்தாரு, கண்மணி வந்து கன்சீவாக இருக்கிறான்னு, ஆனால் இப்போ என்ன யார்கிட்டயும் ஃபோன் பேசினாரு, அதுக்கப்புறமா பதட்டம் அடைய ஆரம்பிச்சுட்டுதாரு, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து நினைக்கிறாங்க. எல்லாமே வந்து அந்த விட்னஸ் எல்லாம் பற்றின விஷயமா தான் இருக்கும் போலுக்கு. என்ன நடந்துச்சுன்னு மாறண்டு கேட்டால் அவன் இது வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நாளைக்கு வந்து நம்ம அதாவது அந்த வீடியோவை வந்து பார்த்தாங்களான்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு அவர்கிட்ட போய் விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே போல் கண்மணி வராங்க, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகுகிட்ட கேட்கவும் ராகுவை பதட்டம் அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது?